2026 தமிழகத்தில் யாருடைய ஆட்சி? தீர்மானிக்க போவது வட இந்தியர்களா? பீகாரை தொடர்ந்து சார் புயல் தமிழக அரசியல்ல கடுமையா வீச துவங்கியிருக்கு. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு சொல்லப்படுற சார் பீகாரை தொடர்ந்து இந்தியா முழுக்கவும் செயல்படுத்த போறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதால இங்கேயும் அதுக்கான பூர்வாங்க பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கிடுச்சு. பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்களை பட்டியலிருந்து நீக்கிறதும் தேர்தல் முடிவுகளை பாஜக கூட்டணிக்கு சாதகமா வடிவமைக்கிறதும் தான் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தோட நோக்கம்னு திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் வெளிப்படையாவே குற்றம் சாட்டியிருக்காரு. திமுக தவிர மற்ற கட்சிகளும் இதை கடுமையா எதிர்க்க துவங்கியிருக்காங்க. இந்த இமாலய எதிர்ப்புக்கான காரணத்தை ஒற்றை வரியில சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் சுமார் 70 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு இங்க ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டா தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ல இவங்க மட்டுமே 10% மேலே இருப்பாங்க. இதனால தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தையே இவங்களால தீர்மானிக்க முடியுங்கிற விமர்சனங்கள் தீவிர கவனம் பெற்றிருக்கு. தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வாக்காளர் திருத்தம் தேர்தல் நடைமுறையில் சீர்திருத்தமா, பாஜகவுக்கும் அதன் கூட்டணிகளுக்கும் சாதகமான முடிவுகளை தீர்மானிக்கிற திட்டமா? தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி மாற்றத்துக்கான காரணமா சார் இருக்க போகுதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஆங்கிலத்தில் சர்னு சுருக்கமா அழைக்கப்படுற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை முதற்கட்டமா பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட முடிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். தகுதி இல்லாத இந்தியர் அல்லாதோரை வாக்களிக்க அனுமதிக்காததை உறுதி செய்யறது தான் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம்னு தேர்தல் ஆணையம் சொன்னாலும், பாஜகவுக்கு வாக்களிக்காத சமூகங்களை சார்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிற நடவடிக்கையில பாஜகவோட கைப்பாவையா தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இதை எதிர்த்து வழக்கு, நாடாளுமன்றத்துல எதிர்ப்புன்னு தேசிய அளவுல எதிர்கட்சிகள் இந்த விஷயத்துல தீவிரம் காட்டிட்டு வராங்க. இந்தியாவில் தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இல்லை, தேர்தல் நடைமுறையே செத்து போயிடுச்சுன்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையா குற்றம் சாட்டியிருக்காரு. இதோட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு செஞ்சுதான் பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னும் 100 தொகுதிகளில் முறைகேடு நடந்திருக்குன்னும் அதுக்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருக்கிறதாவும் அந்த ஆதாரங்களை மக்கள் கிட்ட கொடுப்போம்னும் அறிவிச்சிருக்காரு. பீகார்ல சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலமா 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறதா தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு. அங்க மொத்த வாக்காளர் எண்ணிக்கை சுமார் 7.25 கோடி. இதுல கிட்டத்தட்ட 10% பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு தேர்தலில் பங்கேற்கணுமாங்கிற கேள்வியை அங்க எதிர்கட்சியா இருக்கிற RJD கட்சி எழுப்பியிருக்கு. தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதுக்காக சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தொடங்க தேர்தல் ஆணையம் முதல்கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. பீகார்ல நீக்கப்பட்ட வாக்காளர்கள்ல 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இவங்கள சென்னையில மட்டும் 3.5 லட்சம் பேர் இருக்கிறதா சில தரவுகள் சொல்லுது. சென்னையில இருக்கிற மொத்தம் 16 தொகுதிகளோட வாக்காளர் எண்ணிக்கை சுமார் 40 லட்சம். கிட்டத்தட்ட 10% பேர் இதுல பீகார்காரங்களா, அதாவது சென்னைக்கு தொடர்பு இல்லாதவங்களா இருக்க போறாங்க. காரணம், பீகார்ல நீக்கப்பட்டவங்க அவங்க வசிக்கிற இடங்கள்ல விண்ணப்பிச்சு வாக்காளர் அட்டையை வாங்கிக்கலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. சென்னையை தவிர்த்து மிச்சம் இருக்கிற 3 லட்சம் பீகாரிகள் கோவை, திருப்பூர்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கேயும் 10% வாக்காளர் எண்ணிக்கையில பீகார்காரங்க இருக்காங்க. இது பீகாரிகள் பத்தின தகவல்கள் மட்டும்தான். இவங்களை போல இன்னும் வேறு மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 70 லட்சம் பேர் வசிக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது 2011 எடுக்கப்பட்ட சர்வே படி தமிழ்நாட்டில் வெளிமாநில தொழிலாளர்களோட எண்ணிக்கை 35 லட்சம். அது இப்போ இரட்டிப்பா ஆகியிருக்கு அப்படிங்கிறாங்க. தற்போதைய தேர்தல் ஆணைய பரிந்துரைப்படி இவங்களும் தமிழ்நாட்டில் வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிச்சு இங்க ஓட்டு போடுற உரிமையை வாங்கிக்கலாம். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டோட வாக்காளர்கள்ல 10%க்கும் மேல வட இந்தியர்கள் இருப்பாங்க. ஒரு ஆட்சியை மாற்றவோ தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தவோ இந்த 10% முக்கிய பங்கு வகிக்கும். இதனாலதான் இப்ப தமிழ்நாட்டோட கட்சிகள் எல்லாரும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தீவிரமா எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொண்டதுல பீகார்ல இருந்து வெளிமாநிலங்களுக்கு நிரந்தரமா குடியேறிட்டதா 36 லட்சம் பேர் நீக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா 1950ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 22
ஒருத்தரோட வாக்குரிமையை நீக்க சில நடைமுறைகளை குறிப்பிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட நபர் அந்த தொகுதியில வசிக்கலன்னா அந்த தொகுதியோட வாக்காளர் பட்டியல்ல பதிவு செய்ய அவருக்கு உரிமை இல்லைன்னும் சொல்லுது. தங்களுக்கு சாதகமா ஓட்டு போடாதவங்களை நீக்கிறதும், செல்வாக்கு இல்லாத மாநிலங்கள்ல அந்த மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை சேர்க்கிறதும் தான் பாஜகவோட ஆட்சியை பிடிக்கிற திட்டங்கிற எதிர்க்கட்சி குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இப்ப தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டிருக்கு.